விஷயமாக இருந்தாலும் சரி, ஒய்தா குல்தும் ஃபாதிலும், நீங்கள் பேசினாலும் கூட நல்லதை பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் ஏவுகின்றான். அப்போ ஒருத்தரை தன்னுடைய வார்த்தையின் ரீதியாக கூட அநியாயமாக துன்புறுத்துவதை அல்லாஹ் விரும்பல. அதே போன்று செயல் ரீதியாக ஒருவரை அநியாயம் செய்வதோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களின் மூலமாக ஒருத்தருக்கு துரோகம் செய்வது, இதெல்லாம் அநீதங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்கள். அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் அநீதம் செய்வது மறுமை நாளினுடைய இருளாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அநீதம் செய்வதை விட்டும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன் இருந்தவர்களை நான் அழித்ததற்கு காரணமே அவர்கள் ஒருவருக்கொருவர் அநீதம் செய்து கொண்ட காரணத்தினால்தான் என்பதாக அல்லாஹ் கூறியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. யார் அல்லாஹ்விடத்துல அநீதம் செய்வதை விட்டும் அநீதம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுறார். இது பெருமானாருடைய துவா. எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த உலகத்துல நான் வாழும் காலம் எல்லாம் யாருக்கும் நான் அநீதம் செய்யக்கூடாது. எந்த நிலையிலையுமே யாருக்கும் எந்த சூழல்களிலும் யாருக்கும் நான் அநீதம் செஞ்சிடக்கூடாது. அதே போன்று யாரும் எனக்கு அநீதம் செய்துவிடக்கூடாது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. இது இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாருக்கும் நான் அநீதம் செய்யக்கூடாது, அதே போன்று எனக்கும் யாரும் எந்த விதமான அநீதமும் செய்துவிடக்கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அப்போ அல்லாஹ்விடத்துல நீங்க பாதுகாப்பு தேடுங்க. எந்த நிலையிலையுமே யாருக்கும் துரோகங்களோ அநியாயங்களோ அநீதங்களோ அக்கிரமங்களோ எதுவுமே செய்து விடாத ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல கேட்கும். அல்லாஹ்விடத்திலிருந்து இதுக்கு நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படி ஒருத்தர் பாதுகாப்பு பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நாளை மறுமை நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையை பெறக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்வார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கிடைக்கும். யாருக்கு இந்த பரிந்துரை கிடைக்காதுன்னா அநியாயம் செய்தவர்களுக்கு கிடைக்காது. அநியாயம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டவருக்கு அல்லாஹ்வினுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்கும். ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக நாளை மறுமை நாளையில எல்லா பாவங்கள் செய்த எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ்